சிம்சோன் அடிக்கடிக்கு சொல்லுவேன், சிம்சோனுடைய கட்டுகள் அப்படி எரிந்து சாம்பலாயினது. உன்னை கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், பெரிய சூரிய செய்வனை, ஏவல் மாந்திர கட்டுகள், பாவத்தின் சாபத்தின் தரித்திரத்தின் கடலின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை வரும்போது அது சுட்டரித்து எரிந்து அவளது விழுவதாக. அவர் கையை தட்டி கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. அல்லேலூயா. யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் வாக்குத்தத்த ஆராதனையும் பிளஸ் முதல் ஞாயிற்றுக்கிழமை செய்தியும் கவனமாக கேளுங்க. ஒரு 20 நிமிஷம் பேசின நேரத்துக்கு முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இன்றைக்கான வார்த்தை உங்களை தேடி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நான் புரிய சொல்றேன், திரும்ப சொல்றேன். கர்த்தருடைய சத்தம் வந்தா உன்னுடைய சத்தம் குறையும். உன் பிசாசு உன்னோட போராட்டத்தின் சத்தம் குறையும். அல்லேலூயா. இதுவரைக்கும் பிசாசின் சத்தம், கடலின் சத்தம், அவமானத்தின் சத்தம், போராட்டத்தின் சத்தம், உன்னுடைய காரியங்களை சீரழிக்க நினைக்கிற சத்தம் எல்லாம் இனியோட முடியும். ஏன்னா இந்த சத்தத்தை காட்டில வந்து சத்தம் மேலானது. அவர் சிங்கத்தின் சத்தம். அந்த சத்தம் வருவது ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும். சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்துல நான் படிக்கிற நேரம் இல்லை, நேரம் சீக்கிரம் முடிக்கணும், கவனிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு நிமிஷம். ஆமென். சொல்லுங்க இயேசுவே. அல்லேலூயா. எந்த ஆபத்தில் இருந்தாலும், எந்த ஆபத்தில் இருந்தாலும் தாவீது சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே விழுந்து போய் கிடந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து இயேசு என்று கூப்பிடும் பொழுது அடுத்தபடிங்க, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்ப முன்கூட்டிய தீர்க்கதரிசியாய் முன்கூட்டிய கர்த்தரை கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை விடுவித்து போகிறார். எல்லாம் தாவீது சொன்னதா, நீ ஏழை கூப்பிட்டார் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு எல்லாம் இறுக்கங்களில் இருந்தோம், போராட்டத்தில் இருந்தோம், எல்லாம் இக்கங்களில் இருந்தோம், கர்த்தர் என்னை விடுவித்தார். இன்னைக்கு சொல்ல உங்களை பார்த்து கர்த்தரை எதை நோக்கி கூப்பிடுறீங்களோ கர்த்தர் இறங்கி வந்து உன்னை அதிலிருந்து விடுவிப்பார். ஆமென். நான் சொல்றேன் ஆமென் சொல்றோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிப்பார், அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பார், அந்த சாபத்திலிருந்து உன்னை விடுவிப்பார், அந்த வெளிய சூரிய கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிப்பார், அதனுடைய எல்லா வன்கண்ணாவிலிருந்து உன்னை விடுவிப்பார், அந்த தோல்வியிலிருந்து உன்னை விடுவிப்பார். எதை சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்களோ அதிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். என்ன சொல்ல, எகிப்திலிருந்து உங்களை விடுவிப்பார், கொல்லாதவன் கையிலிருந்து தப்புவிப்பார், பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார், மரணத்துக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார். அந்த கொல்லப்பை, அந்த சாத்தான், அந்த ஏவலின் ஆவிக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நான் சொன்ன இந்த கரித்திரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். இந்த வாரம் கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா. இந்த வாரம் எல்லோருமே நடக்க போகுதுங்க. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் செய்ய போக நான் சொல்றேன், என் மக்களுக்கு, என் சபைக்கு கர்த்தர் இந்த வாரம் அவருடைய சத்தம் உங்களை நோக்கி கர்த்தரை நோக்கி ஆசீர்வாதத்தை ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த பிடிக்கும்? எத்தனை பேர் இப்ப உண்மையா சொல்லணும்? எத்தனை பேருக்கு சில நேரங்களில், பல நேரங்களில் அவரை என்னால் மகிமைப்படுத்த முடியல நினைக்கிறீங்களோ? உங்களை பார்த்து சொல்றேன், எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் சமீபமாக இருக்கிறது. என கர்த்தர் நம்பி செய்தபடியால் அவரை புகழ்ந்து பாடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்றது, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். விசுவாசி இருந்த மட்டும் பக்கத்துல கையை பிடிச்சு, கர்த்தர் என்னை விடுவிப்பார், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மை விடுவித்து மகிமைப்படுத்துவார். சங்கீதம் 91:14 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம், யாரை கர்த்தர் விடுவிப்பார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா.
சொல்றேன், இந்த 31 நாளும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவீங்க. இன்க்ளூடிங் டுடே ஆன்வர்ட்ஸ், இன்னையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 31 நாள், இந்த மார்ச் மாதம் 31 நாளும் ஏதோ ஒரு விதத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். 31 நாளும் கர்த்தருடைய அசைவுகள், கர்த்தருடைய அசாதாரணமான காரியங்கள், கர்த்தருடைய அற்புதங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய வல்லமை உங்களை தேற்றிக் கொண்டே, உங்களை வழிநடத்திக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:19 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். நான் சொல்றேன், நீதிமான்கள் யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, நீதிமான் இருக்கிற மாட்டவர் ஆமென் சொல்லுங்க. நீங்க நிறைய நேரத்தில் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நான் நீதிமானாக இருந்தா ஏன் இவ்வளவு போராட்டம்? கர்த்தர் என்னோடு இருந்தார், ஏன் இந்த பிரச்சனை? கர்த்தர் என் கூட இருந்தார், ஏன் இந்த சறுக்கல்கள், இந்த தோல்விகள் என்று கேட்கிறீங்கள? அப்ப நான் நீதிமானா பாவியான்ற ஒரு எண்ணோடு பிசாசு கொண்டு வரல. உங்களை பார்த்து சொல்ற பைபிள் வசனம் சங்கீதம் 34:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானா இருந்த துன்பம் இல்லை என்று அர்த்தமல்ல, நீதிமானா இருந்த போராட்டம் இல்லை என்ற அர்த்தமல்ல, நீதிமானா இருந்த வாழ்க்கை நல்ல பெட்டில் படுத்துக்கிட்டு நல்ல ரொட்டி சாப்பிடுற அர்த்தம் இல்ல. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பமான கர்த்தர். இன்னைக்கு உனக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு, ஒவ்வொருத்தரும் இருக்கும். ஆனா சொல்ற நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவன் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். விடுவிப்பார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு விடுதலையை இந்த மாதம் காண்பீங்க. நான் சொல்ற மூணுத்திலே சொல்றேன், ஆவியில் ஒரு விடுதலை, ஆத்மாவில் ஒரு விடுதலை, சரீரத்துல ஒரு விடுதலை. அவரை துதிக்கிற துதிய வேற விதமா இருக்கும். இந்த மாதம் கர்த்தருடைய எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. எரேமியா 39:18 எரேமியா 39:18 ஆண்டவர் சொல்றார், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நம்புறீங்களா? நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன், உன் பிள்ளைகளை விடுவிப்பேன், உன் குடும்பத்தை விடுவிப்பேன். நீ எங்க மாட்டி தவித்துக் கொண்டு அடிமை தடுத்து இருக்கிறியோ அதுல இருந்து விடுவிப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. யார் யாரையெல்லாம் கர்த்தர் விடுவிப்பார், விடுவிக்க போகிறார். ஆமென். நான் சொல்ல புரியுதா? யார் யாரையெல்லாம் கர்த்தர் விடுவிக்கிறார், விடுவிக்க போகிறார். 2 பாயிண்ட் சொல்லணும். இந்த 10 நிமிஷம் தான் இருக்குது, சொல்லி முடிக்கிறோம். அதனால ஸ்பீடா போறேன். எல்லாமே சங்கீதத்துல 50:15 வாசித்தோம்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. முதல் நம்பர் 1 ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. நம்பர் 1 ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நான் சொல்ற யாத்திராகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒரு 4 வசனங்களை படிக்கிறேன். கவனிங்க, என்ன கவனிங்க. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். 6வது வசனம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினால் மகா தண்டனைகளால் உங்களை மீட்டு, 7வது வசனம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் 2 நாள் அந்த சம்பவத்தை சொல்ல நேரம் இல்லை. எகிப்தியர்கள் 1 நாள் 2 நாளோ இல்ல 3 நாளோ இல்ல 3 மாசமோ 4 மாசமோ அடிமைத்தனத்துல எகிப்தில் போய் இல்ல, 400 வருஷமாய் எத்தனையோ தலைமுறையாய் அந்த அடிமைத்தனத்தில் எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெருமூச்சியின் சத்தம், கூக்குரலின் சத்தத்தை அவர்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், நீங்க அந்த பெருமூச்சியின் சத்தத்தை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து இந்த ராத்திரி இந்த ஆராதனையில கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மட்டும் இல்லை, அவங்க விடுதலை ஆன உடனே பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கர்த்தர் அவர்களை கொண்டு சென்றார்.
இன்னைக்கு இந்த மாசம் உங்களுக்கு டபுள் பிளஸிங்கோட சொல்றேன். உங்களை விடுதலை மட்டும் ஆக்குறது கர்த்தர். பாவத்தே உங்களுக்கு காணாது. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா, உங்க குடும்பத்தை உயர்த்துகிற வாழ்க்கையா. நான் சொல்றேன், சில நேரத்தில் உங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒரு கர்வம் வர மாதிரி இந்த மாசம் அவர் பண்ணுவார். என் கையிலே அவ்வளவு பணம் இருக்கிறது, என்ன வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் நிறுத்துவார். யோசிக்கிறீங்களா? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அந்த திமிரி எனக்கு இருந்துச்சு. இவ்வளவு பணம் இருக்குது, எந்த கையில விட்டா பணம், எந்த பாக்கெட் விட்டா பணம், இங்க விட்டா பணம், 10 அக்கௌண்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்தா எல்லாத்துலயும் பணம் வராமலே என்னத்தை வாங்கலாம் அப்படின்னு. கார் வாங்கலாமா? இன்னொரு காரு, அல்லேலூயா. ஒரு ஃபார்ச்சுனர் கார் ரொம்ப பிடிக்கும், கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் அது. அந்த கார் வாங்கலாமா? எல்லாம் BMW வாங்க ஒரு குழப்பம். ஒரு அல்லேலூயா. அட்லீஸ்ட் அதாவது வாங்கி போட்டுதான் இருந்திருக்கும். இப்படி ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன். எது பார்த்தா திடீர்னு ஆன்லைன்ல என்ன பார்த்தா வாங்கலாம். அல்லேலூயா. ஏதோ வாங்கணும்னு சொல்ல வரல. அப்படிப்பட்ட நாட்கள் இந்த மாசம் கர்த்தர் உங்களை நடத்துவார். சில அசாதாரணமான செல்வத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அந்த தரித்திரத்தை கொண்டு வந்த சாத்தானை ஒழித்து தள்ளிட்டு ஐஸ்வர்யத்தின் கர்த்தர் வாழ்க்கையில் வருவார். செல்வம் உங்ககிட்ட இருக்கும். நான் சொல்றேன், இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறவன் நாம சொல்றேன். ஒரு பேக்கெட் இந்த 31 நாள் காலியா இருக்காது. ஆமென், அல்லேலூயா. ஒரு பேக்கெட் இல்ல, எனக்கு பேக்கெட் இல்லன்றீங்களா? உங்கள் மணி பர்ஸ் இல்ல, உங்க பேக், உங்க லேடிஸ்க்கு சொல்றேன், 31 நாளும் ஏதோ ஒரு காரியம் அது பணம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் விடுவித்தார்னா உன்னை காணாதுக்குள்ள கொண்டு போவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் போது நான் சொல்றேன், எத்தனையோ இன்னொரு விஷயம் கவனிக்கிறேன், கவனிக்கிறீங்களா? கூர்ந்து கவனிக்கிறேன். எத்தனையோ தலைமுறையாய் அவங்க அடிமையில் இருந்தாங்க. 400 வருஷம் எத்தனை தலைமுறை? நான் சொல்றேன், உங்களுக்கு ஒருவேளை குளத்துல எத்தனையோ தலைமுறையாய் ஒரு ஆட்டி படைத்திருக்கிற வியாதியோ இல்ல பில்லி சூனியமோ இல்ல ஏதோ ஒரு அந்த எப்படி சொல்றது, சில கட்டுகளோ, ஒரு ஆமென், அல்லேலூயா. சில பரம்பரையா வருகிற அந்த வியாதியோ, சில காரியங்கள் பரம்பரையா வருகிற அந்த மலட்ட தன்மையோ, ஏதோ எந்த காரியம் நான் சொல்றேன், அந்த தலைமுறையாய் வருகிற எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்களை கர்த்தருடைய ஆவி இந்த மாதத்துல முறித்து அதிலிருந்து விடுதலை கற்றுக் கொடுத்து கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன். சிலர் சொல்லுவீங்க, இது எங்களுக்கு தலைமுறை எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, அதனாலதான் எங்களுக்கு இருக்குது, எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு இருந்துச்சு, அதனாலதான் இருக்குது. அது உண்மைதான், இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தலைமுறையே கர்த்தர் போய் அழித்து அந்த தலைமுறையில் இருக்கிற வேற கர்த்தர் கட் பண்ணிட்டு அந்த வேற சாகடித்து கர்த்தர் உன்னை இன்னைக்கு விடுவிப்பார். ஹalleluya, ஹalleluya. இது அதை யோசிக்காத, ஆண்டோட வார்த்தை உங்களை சத்தம் வருது, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென், ஹalleluya. மத்தேயு 14வது அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆமென். ஏன்னா இயேசு ஒரு அற்புதம் பண்ணிட்டு சீசர்களை மட்டும் தனியா படகுல அனுப்புறாரு. பைபிளை திறக்காதீங்க, இங்க கவனிங்க. ஒரு ஆமென். இனிமேல் அதுக்குதான் டிவி சீக்கிரமா அங்க வசனத்தை போட்டு விட்டா நீங்க அங்க பாப்பீங்க. இங்க பார்த்து தேடிட்டு நம்பாருங்க, அவரை ஸ்பீடா தேடிங்க. நான் படிக்கும் போது 1/2 மணி நேரம் உட்காந்து இப்படி தேடிங்க. இப்படி தேடிட்டு நான் சொல்றது ஒண்ணு காதுல போட்டாங்க. ஒரு அல்லேலூயா. என்ன பாருங்க, ஆமென். யோகம் இங்க பாருங்க, அல்லேலூயா. ஓகே. அப்போ பயத்தினால அலறினாங்க. அழைத்தோடனே, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி, 3லிருந்து 4 மணி இருக்கும் 4ஆம் ஜாமத்துல. இவர் மட்டும் படகுல போகும்போது கடல் கொந்தளிக்குது. படகு அந்த கடல் தண்ணீர்ல அமர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாம் பயத்தில் நிற்கும் போது நம்ம ஆள் வரார், யோகராஜ சிங்கம். அவர் வார்த்தை அந்த கடல் மேல பார்த்து கடல் மேலே நடந்து வராரு. ஒரு ஆமென், ஹalleluya. ராஜா நடந்தார்னா உன் கோணலானவர்கள் சபையால் மாற்றுவார். உன் அழிக்க நினைக்கலாம். அவர் ஒரு காலடி வைத்தாரே, ஓ ஹalleluya, உன் வாழ்க்கையே மேலமா இருக்கும். ஆமென். புரியுது? நம்ம கேள்வி பார்த்த உடனே 3 மணி சொல்லிக்கல, அவனை சாவசம் பேய் வந்துட்டாரு. பேய் தானே பார்க்கிற மாதிரி இருக்கும். தண்ணி மேல யாராவது நடப்பாங்களா? இது வரைக்கும் நடந்தது இல்லை. இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. அதுக்கடுத்து நடந்ததே இல்லை. அவருக்கு
முடியல, ஆவேசம் பேய்னாரு எல்லாமே. திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த பாரதியம்மா வெடிக்கிற 3 மணிக்கு இருந்து ஜெபிக்கிறாங்க. வராம சிலர் நானும் ஒரு அர்த்தம் பண்றாங்க. அப்பதான் யோசிக்கிறேன், 3 மணிக்கு ஜெபிக்கும் போது அவங்க வீட்டுக்காரர் எழுந்து பார்த்துருக்கிறார். பார்த்த உடனே ஜோம் பண்ணி படுத்துட்டு காலைல எழுந்திருக்கிறார். இல்லை பேய் மாதிரி 3 மணிக்கு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆளு. அவர் திடீர்னு 3 மணிக்கு எழுந்து பார்த்தா திடீர்னு என்ன எதிர்த்து பார்த்தா எப்படி இருக்கும், உட்காந்துட்டு பாட்டு மேல முக்காடு போட்டு உட்காந்துட்டு என்ன இருக்கும் பார்த்து பயந்துட்டாரு. ஒரு அறிவுங்க அவர் காலையில் சொன்னாங்க, சரி சரி ஜோம் பண்ணிக்கோங்க. யாரு அவரு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஏதோ சில காரியங்கள் எல்லாம் பண்ண சொன்னாராம். அந்த இந்து சங்கியெல்லாம் அதெல்லாம் எதுவும் பண்ணாத, நானே பண்ணிக்கிறேன். ஒரு ஆளு அவரே பண்ணிட்டு நீ ஓகே நீ என்ன பண்ண ஒரு அலையா யார் தெரியுமா அவரு சொல்ற. அவர் கண்டிப்பா பாராட்டியாங்க. எங்க போனாலும் எந்த சபைக்கு போனாலும் இங்க இருக்கிற ரேமாராயன் சபைக்கு மட்டும் நீ போகவே கூடாது. இன்னும் கொஞ்சம் போனா நான் செத்துருவேன், உன்னை டைவர்ஸ் பண்றேன் நிலைமைக்கு வந்துட்டேன். அலையா சொல்லிட்டாரு, நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. வேற எங்கேயாவது போ, அங்க மட்டும் போக கூடாது, அவங்க கிட்ட யாருக்கிட்ட பேசவும் கூடாது, நீ அங்க போயிட்டு தான் போய் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவருக்கு ஒரு உயிர் ஜீவன் அந்த விபத்துல இருந்து ஆண்டவர் காப்பாத்திட்டு இன்னைக்கு அந்த ஜீவனை எடுத்து பார்த்து சொல்லுது, ஜோமந்திரியா பண்ணிக்கோ. ஹல்லேலூயா. நான் சீக்கிரத்தில் வர சபைக்கு என்று என்னோடு பேசுறாரு சொல்லிட்டு இந்த சில காரியங்களை விட்டு அவர் வர முடியாம இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இன்னமா வேணும்னே டார்ச்சர் பண்ணாது, உனக்கு பிடிக்கல நீ பண்ணுன்னு சொன்னாலே நீ ஓட இருமா, நான் எல்லாமே பண்றேன்னு அந்த விற்கிற அந்த காரியங்களை அவர் பண்ணிட்டு அவரை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. நான் சொல்றேன் எதுக்கு சொல்றாங்க, அந்த ஆவேசம் என்று அவர் பார்த்தாங்க. அங்க ஆவேசம் இல்ல, தேவ பிரசன்னம் இருக்கிறது. சில கண்களுக்கு ஆவேசமாய் தெரியலாம், உன்னை பார்த்து சிலர் ஆவேசப்படலாம். உன்னை சொல்லு முகத்தை பின்புறத்தை பார்த்து உன்னை குறித்து யாரமா பேசலாம். உன் பின்னாடி பார்த்து நீ அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவ்வளவுதான் உன்னை பார்த்து சொல்லலாம். பின்னாடி பார்த்து உன்னை 4 வார்த்தைகள் பேசலாம். ஆனா உனக்கு முன்னே ஒரு தெய்வம் இருக்கிறார், உனக்கு முன்னே கர்த்தர் உனக்காக இருக்கிறார். இயேசு நடந்து வந்தவுடனே உடனே சொன்னார், இயேசு இப்படியே சொல்ற என்ன பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவரை உடனே ஆண்டு சொல்றாரு, ஏய் பேய் இல்ல நான் தான் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட இயேசு சொன்னார், ஏய் நான் தான்டா பயப்படாதீங்க நான் சீசர்களை பார்த்தேன். ஒரு ஹல்லேலூயா சொன்ன உடனே அவரு நடந்த உடனே இந்த காற்று அமைதியாயிடுச்சு, கடல் அமைதியாயிடுச்சு, படகு நார்மலா போக ஆரம்பிச்சது. அப்போ அவருக்கு புதிய ஒரு பேர் இருக்கு. அவர் உடனே சொல்றாரு, உடனே இயேசு அவரோட பேசி திறன் கொள்ளுங்கள், நான் பயப்படாதீர்கள் என்று 27ஆம் வசனம் சொல்லிட்டு 28ஆம் வசனம் சொல்றாரு. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று கேட்கிறார். உடனே 30ஆம் வசனம் அடிக்கடி சொல்ற, உடனே இவர் நடந்து வர்றாரு. நடந்து வந்த உடனே பேதுரு பார்த்து கேட்கிறாரு. கேட்ட உடனே நடந்து வான்னு சொல்றாரு. இவரும் தண்ணி மேல நடக்கிறாரம்மா, பார்த்திருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் மேல நடக்கிறது, தண்ணி மேல நடக்குது. என் தெய்வம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏன் தண்ணி மேல நடந்தா தெரியுமா? நான் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து கவனிக்கணும். ஏன் அவர் தண்ணி மேல நடந்து வந்தாரு? அவர் பறந்த வந்து நேரா சைன வந்து படங்களை குதிச்சிருக்கிறாங்க. கரெக்டா? ஏன் ஒரு தண்ணி மேல நடந்து வந்தார்? சரித்திரம், உலகம் கண்டிராலும் சரித்திரம் அது. ஏன் தெரியுமா? ஏ தண்ணியே, நீ தான் என் பிள்ளைய பயமுறுத்துன, நீ தானே அவங்களுக்கு மரண பயத்தை காட்டுன, உன்னை நான் மெதிக்கிற பாரு ஒரு மெதிச்சுட்டு அந்த தண்ணி கடல் நடந்து வந்தேன். ஒரு வாரம் மிதிச்சல, எத்தனை பேர் மிதிச்சீங்க? நீ கேட்கலாம், என்ன அவர் தானே மிதிச்சாரு, நாங்க எங்களை மிதிச்சு சொன்னீங்களே, வர்றேன் பின்னாடி. பேதுரு என்ன பண்ணாரு? அப்ப சொன்னாரு, என் பிள்ளைய பயமுறுத்தல, அவனை கஷ்டப்படுத்தல, எத்தனை வியாதியை கொடுத்த, எத்தனை போராட்டத்தை கொண்டு வந்த, எத்தனை கண்ணீரோட அவன் அழுகுறான், எத்தனை வேதனையோட தனியா 3 வீட்டுல உட்காந்து அந்த வீட்டுல கதவை போட்டுட்டு பக்கத்துல தெரியாம கண்ணீர் சொன்னலாம், எவ்வளவு கஷ்டப்பட என் பிள்ளைய, அவனை இப்படி பண்ணலாம். இன்னைக்கு நான் உன்னை மிதிக்கிறேன், 2வது நான் மட்டும் உன்னை மிதிக்கல, வாட நீயும் மிதிச்சுன்னு சொல்லி பேதுரு அந்த தண்ணியை மிதிக்க வச்சாரு. புரியுதா? ஹல்லேலூயா. நான் மட்டும் மிதிக்கல, என் பிள்ளைய மிதிப்பேன். இன்னைக்கு சொல்றேன், உன்னை யாரெல்லாம் பயமுறுத்தி, உன்னை யாரெல்லாம் அழிக்க நினைச்சு, உன்னை எவரெல்லாம் மிதிக்க நினைச்சாலும் அவனை நீயும் மிதிப்பீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. டைம் ஓடுச்சு. அப்போ நான் சொல்றேன், நீங்க மிதிப்பீங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனையை அவர் மிதிக்கிறது மட்டும் இல்ல, உங்களை மிதிக்க செய்யுவார். சர்ப்பங்களை மிதிப்பீங்க, தேவைகளை மிதிப்பீங்க,
சாவுக்கு எதுவனாலும் உன் சரீரத்தை சேதப்படுத்தாதே. கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும்போது நான் சொன்னேன், அந்த பிசாசை பார்த்து ஒரு உதவுறீங்க. ஹalleluya. லெஃப்ட்ல ஒண்ணு விடு, ரைட்ல ஒண்ணு விடு. ஆமென். கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். உன்னை அழிக்க எல்லாம் நினைக்கிறவனோ அவனை உடைக்கிற நாள் வரும். ஹalleluya. இதுதான் ஒரு தண்ணி மேல நடந்தாரு. நடந்த மட்டும் நீ நடந்த வராதுன்னு சொல்லல, நீயே அவனை மெரி, அந்த தண்ணியை மெரி. உன்னை மிதிச்ச வியாதி, உன்னை மிதிச்ச அந்த சாத்தானை நீ சீக்கிரத்துல இந்த மாதத்துல மிதிப்பீங்க. ஒரு மிதி வந்து உட்காந்துட்டு ஹalleluya. நீ மிதிக்கல, அவன் உன்னை மிதிப்பான். ஒரு அம்மே அதுக்கடுத்து இவர் நடந்து வராது. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து தண்ணியில முழுகிறார். தண்ணி ஃபுல்லா முழுகிட்டார். தண்ணி போயிடுச்சு, கை தளவுக்கு போயிடுச்சு. தலைய உள்ள கொஞ்சம் வாய் மட்டும் நிற்குது. கையை நீட்டிட்டு இயேசுவே என்ன ரட்சியோண்டா. ஹalleluya. இயேசுன்னு சொன்னார். நமக்கு பரமத்தில் இருக்கிற பரமபிதாவே நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக இருக்க வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரைகள் கடனாளிகள் மன்னிக்கிற போல கடன்களை பண்ணியும் இந்த பாவத்தில் எங்களை மீட்டு ரட்சியம் என்று நம்ம ஜெபிச்சு அந்த செத்து போயிருப்போம் தண்ணியில. ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே ரட்சியோடு அந்த ஆபத்திலிருந்து கூப்பிட்டான். அதுதான் சொல்ல வந்தேன். ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி நீங்க ஒண்ணுல இயேசு என்ன ரட்சியோனா அவர் உடனே கையை பிடிச்சு தூக்கி அவர் நெக்க வச்சுட்டு சொன்னாரு. உடனே இயேசு கையை நீங்க அவரை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன்டா சந்தேகப்பட்ட ஹalleluya அப்படின்னு சொன்னாரு. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை பார்த்து இன்னைக்கு இந்த காலவேளையில இயேசு கரத்தை பிடித்து தூங்க ரெடியா இருக்கிறார். நீ எங்க பாவத்துல விழுந்திருக்கிறியோ, சாபத்துல, கடல்ல, தரித்திரத்துல உன்னால எழுந்துக்க முடியலையா, ஒண்ணும் படாது. இந்த ஆபத்துல உட்கார்ந்து என்னால ஜபமும் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா, உங்களை சொல்றேன், ஏசப்பா என்ன ரட்சியும். இயேசுவே நல்ல சத்தமா இயேசுவே. டவுன் ஆயிடுது. நான் டவுன் ஆயிடுறேன், நீங்க டவுன் ஆயிடுங்க. ஹalleluya. இயேசு என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார், ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். இரண்டாவது பாயிண்ட் மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க சங்கீதம் 91:14 சொன்னோம்ல, என்ன வார்த்தை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பார். முதல்ல ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடணும், அப்பா அவர் விடுவிப்பார், இந்த மாசம் விடுவிப்பார். இரண்டாவது என்ன பண்ணணும், என்னிடத்தில் அவனை வாஞ்சியா இருக்கிறபடியா, வாஞ்சியா இருக்கணும். கர்த்தருக்கு நம்பர் 2 கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஆமென். நாம் எத்தனையோ வழிகளில் கர்த்தரை தேடுகிறோம். கரெக்டா? எத்தனையோ வழிகளில் கர்த்தரை தேடுகிறோம், அறியப்படுகிறோம், சபைக்கு வருகிறோம், சிலரால் வருகிறோம், சில காரியங்களால் சூழ்நிலைகளால் வருகிறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை மாட்டிக்கிட்ட மாதிரி ராஜபரதர் வந்திருக்கிறார், அவர் வந்து மாட்டி ஏதோ சில காரியங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிறோம், வந்துடுறோம். வராமே சங்கீதம் 42:1-2 சொல்றது, எப்படி இந்த மாட்டுடைய ஆலயத்துக்கு வர தெரியுமா? உங்களை பார்த்து முடிக்கிறேன், கொஞ்சம் கவனிக்கிறோம். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன். சபைக்கு வரும்போது தாகமாய் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல ஒரு தாகத்தோடு, ஏக்கத்தோடு, ஒரு வாஞ்சியோடு ஒரு ஆண்டவர் கிட்ட போகிறது, சபைக்கு போகிறது. ஒரு தாகம் இருக்கணும், ஒரு வாஞ்சி இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணுங்க. அப்படிதான் நீங்க சபைக்கு வரணும். சும்மா கடலைக்காக வந்தா ஒண்ணு கிடைக்காது, ரொட்டி கூட கிடைக்காது. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆமென். நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வாஞ்சி, ஒரு தாகம், ஒரு வைராக்கியத்தோட வரணுங்க. அப்படி வரும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சலசலத்துக்கு கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென். ஹalleluya. அந்த வாஞ்சி உங்களுக்குள்ள எதுக்கு வருதோ அவர் மேல ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு லவ்வோடு சபைக்கு வரணும். ஒரு ஹalleluya. அப்படி நீங்க வரும்போதுதான் தேவன் மகிமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக அவர் செய்வார். லூக்கா 17வது அதிகாரம் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறார். லூக்கா 17வது அதிகாரம் 11-19 வரைக்கும் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கிறோம், பசங்க பண்ணியிருக்கிறோம். 10 குஷ்டரோகிகள் இயேசு கிட்ட வராங்க. 14வது வருஷத்துல இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அந்த வார்த்தை அடையாளம் பண்ணணும். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று என்ன பண்ணாங்க? சத்தமிட்டார்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே உயிர் இழுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வாயிலிருந்து வார்த்தையே வராது. ஒரு ஆமே நல்லா சத்தமிட்டு இயேசுவே சத்தமிட்டாங்க. 17வது வசனம் சொல்லுது, 15வது வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் ஆண்டு சொன்னார். இங்க கவனி சீக்கிரம். 10 பேர் வந்து ஐயரே எனக்கு இறங்கு என்று 10 பேர் ஆண்டவரை நோக்கி கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் ஆசிரியர் விட்டு காணுங்க. ஆமே
இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு நேரா போங்க, இங்க ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து மெயின் ரோட்லயே ஒரு சபை ஒண்ணு இருக்குது, ரேமராய் சபை. ஒரு அல்லேலூயா. அங்க ஒரு பையன் இருப்பான், ஒரு ஆமென். தாவீது போல சின்ன பையன், பீட்டர் ஜோன்சன் இருப்பான். அங்க போயிட்டு உங்களை காட்டுங்க. அங்க காட்டும் பொழுது உங்க வியாதியை, அந்த குஷ்டரோகம் உங்களை வீட்டு நீங்க போகணும்னு ஆண்டவர் சொன்னாரு. இவங்க என்ன பண்றாங்க, என்னடா அவங்க இந்தியா போய் சொல்றது, நான் அங்கேயா போறது அப்படின்னு இவங்க யோசனை பண்றாங்க. 10 குஷ்டரோகிகளும் ஒரு அல்லேலூயா யோசனை பண்ணிட்டு, சரி அங்க போனா என்ன ஆகுது, இவர் கடவுள்கிட்ட வந்தோம், இவர் ஏதாவது பண்ணுவாரு பார்த்தா அவர் அங்க சர்ச்சையை காட்டி அங்க போன்றாரு. சர்ச்சையா சொல்ற புரியுதா? ஒரு அல்லேலூயா. ஆமென். நான் கடவுள்கிட்ட போனா அவர் அங்க போய் சொல்றாரு, ஆமா நீ போங்க, அதுக்காக ஒரு சபை கட்டி இருக்கிறது, ஒரு ஆமென், ஒரு அட்வைஸ்மென்ட் கொடுக்குறாங்க, இங்க இருந்து சபைக்கு போனாரு. உடனே இவங்க நடந்து போறாங்க, போறதுக்கு வழியே சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா. இங்க இவரால ஒண்ணு இல்ல, அது நீ கேட்கறியா இல்ல கீழ்படுகிறீங்க ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. போகையில சுகமாயிட்டாங்க. ஒரு ஆள் வராரு, 15ஆம் வசனம். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். ஆம்பிளிஃபைட் மொழிபெயர்ப்பு சொல்லுது, one of them when he saw that he was ill turned back glorifying and praising and honoring God with a loud voice. அது என்ன சொல்லுதுன்னா, உலகத்தை சத்தமா திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினா இருக்குது. அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன சொல்லுதா, அவன் திரும்பி சுகமான திரும்பி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார், இரண்டாவது கர்த்தரை துதித்தார், மூன்றாவது கர்த்தரை கனம் பண்ணார், கர்த்தரை உயர்த்தினார், நான்காவது லவுட் வாய்ஸ் சத்தமாய் ஆண்டவரே இயேசுதான் தெய்வம், இயேசுவே கத்தி கத்தி நான் ஆண்டவரை துதிக்கிற மாதிரி அவன் துதிக்க ஆரம்பிச்சான். அதெல்லாம் NLT நியூ NLT டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதா, shouting கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். அந்த பைபிள் சொல்லுது. சொல்லிட்டு ஆண்டவர் 12ஆம் வசனம் கேட்கிறாரு, தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் கேட்டாரு, நீங்க 10 பேர்ல சொல்லுவாங்களே, ஒரு ஆள் வந்திருக்கு, 9 பேர் கேட்டாரு. அவன் சொன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவன் என்ன பண்ணா, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. நான் சொல்றது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு இந்த 31 நாள் கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை சாட்சிகளாய் ஆண்டவர் உங்களை விடுவிப்பாரு. நீங்க அவரை வந்து மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் மகிமைப்படுத்துறீங்கன்னு பாக்குறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு வந்து நான் சொல்றேன், நீங்க மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றணும். ஏன்னா தேவனுக்கு மகிமைப்படுத்தணும். நான் அடிக்கடி சொல்ல, உண்மையாவும் சொல்லணும், இந்த பாரதிய ரொம்ப தொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு தெரியுமா? இதுக்காக ஜோம் பண்ணுவாங்க, அதுக்காக ஜோம் பிரச்சனை ரொம்ப தொலை பண்ணுவாங்க. இப்பவும் தொலை பண்றாங்க. என்ன போல தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஐயா, பெரிய அற்புதம் பண்ணி இருக்கிறாரு, என் வாழ்க்கை மாறி இருக்கிறது, என் கணவன் மாறி இருக்கிறாரு, என் சூழ்நிலை மாறி இருக்கிறது, இதுக்காக நன்றி சொல். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நன்மைக்காக தேடிப்பட்ட ஆண்டவருக்கு வரக்கூடாது, நன்றி சொல்லுவதற்கு நீ கட்டணும். உனக்கு பசியோடு ஆண்டவர் எத்தனை முறை ஒய்வு கேட்கிறீங்க, அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, நன்றி சொல்றதுக்கு வாஞ்சி உனக்குள்ள இருக்கணும். அரை மணி நேரம் சொன்னாங்க, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு நன்றி, இந்த வாஞ்சி உங்களுக்குள்ள இருக்கணும். நன்றி சொல்றதுல நீங்க இருக்கிறீங்களா? 10 பேர் ஒருவரா இருக்க போறீங்களா, இல்ல 10 பேர் 9 பேரா இருக்க போறீங்களா? ஒரு ஆமென். அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு விடுவிக்கிறாரோ அதை காட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ற மற்றும் ஒரு ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், அப்படி எப்படி இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், நம்ம பாருங்க, ஒரு சண்டே பிரேயர் விடுறது இல்லை, ஒரு சண்டே பிரேயர் விடுறது கிடையாது, ஃபாஸ்டிங் பிரேயர் விடுறது கிடையாது, அதுக்கடுத்து நம்ம டியூஸ்டே நடக்கிற பிரேயர் விடுறது கிடையாது, அமாவாசை ஜபம் விடுறது கிடையாது, எந்த ஜபம் அந்த பைபிள் படி நடக்கிற பிரேயர் விடுறது இல்லை. எல்லா ஜபத்தையும் நேரத்துக்கு வரணும். யாரும் அவங்களை கட்டாயப்படுத்த யாரும் சொல்லல. ஒரு நாளுமே இதுவரைக்கும் அவருக்கு நேரத்துக்கு வாமான்னு சொல்லல, புதுசா வராங்களே. ஆனா ஒரு ஆராதனை விடாம அந்த வாஞ்சியை கர்த்தர் பார்த்ததுனால, அதுதான் அவன் அந்த வசனம் சொல்லுதுல, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். இந்த மகள் கர்த்தர் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் கர்த்தர் விடுவித்தாங்க. ஆமே. இன்னைக்கு அவங்க ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க. அதனால அவங்க சாட்சியை சொல்றேன், நீங்கள் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சி இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும், அந்த வெளி இருக்கணும். என் அப்பா வீட்டுல போற அந்த சந்தோஷமா கர்த்தரை கொண்டாட போக 7 மணி 6 மணிக்கு 6 மணிக்கு வரணும். அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். ஒரு பெயரும் வேலை இருந்தாலும் இல்ல பரவாயில்ல, அந்த வேலையை போனாலும் தூக்கி போட்டு ஆண்டவர் கிட்ட வந்து பாருங்க. நான் சொல்ற ஆராதனைக்கு மட்டும் ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்தி ஆளுங்க பாக்குறாங்க பாருங்க.
எத்தனை வருஷம் போராட்டத்துக்கு பிற்பாடு 10 வருஷம் போராட்டத்துக்கு பிற்பாடு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் இந்த மகனுடைய வாழ்க்கையில. 10 வருஷம் அந்த கர்ப்பக்கணி இல்லாத அவருடைய மகனுக்கு கர்ப்பக்கணி கொடுத்தார். அந்த மகள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஆண்டவர் அந்த மகளை தொட்ட ஆஸ்மாவுடைய சுகத்தை கொடுத்தார். எவ்வளவு குடும்பத்தில் கணவனை மனமாற்றி இருக்கிறார். அவர் எவ்வளவு போராட்டத்தில் இவ்வளவு அற்புதம் இந்த 4 வருஷத்துல அவங்களால செய்ய முடியலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்யாமல் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் வாஞ்சி உள்ளவரையே கர்த்தர் தேடுகிறார். எப்படி இருக்கிற மாநாடு நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல. சில நேரத்தில் நம்ம பார்த்து நான் யோசிக்கிறது உண்டு. செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர். நான் சனிக்கிழமை உட்காந்து 1 மணி 2 மணி ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு நல்லா வயிற்றுல கொட்டிக்கும். நம்ம உட்காந்து ஃபாஸ்டிங் 8 9 மணி ஜெபம் முடிக்கிற வரைக்கும் நம்ம பிரேயர் முடிக்கிற வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. வெடிக்கால 3 மணிக்கு வந்து ஜெபிக்கிறாங்க. நம்ம நல்லா வச்சு போட்டிக்கிட்டு நல்லா போடுறோம். இழுத்து போட்டு நல்லா தூங்கிட்டு போட்டு கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு ஒன்றும் செய்யலே அப்படின்னு எப்படி செய்வாரு? ஒரு அல்லேலூயா. கொஞ்சம் இருந்து தேவனுக்கு வாங்கியவங்க கர்த்தர் உங்களை அதிபதிகளாய் ஐஸ்வரவான்களாய் கனப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தி அழக பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க வாஞ்சியா விட்டுருங்க, அவர் உங்களை விடுவிப்பார். நீங்க அவர் மகிமைப்படுத்தி எழுந்து நிற்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. எல்லாரும் கண்களை மூடி